வணக்கம். அச்சுவேலை முதல்வன் கிரிக்கெட் சுட்டு போடுங்க சொல்லி கிண்ணத்தை தூக்கியது அந்த வெற்றி விழாவை இன்றைய தினம் தான் கொண்டாடுறதுக்கு நேரம் கிடைச்சது. உலகனையும் ஒரே இடத்துல சந்திப்பதற்கு எங்களோட வீரர்களுடைய அர்ப்பணிப்பு ஆலோசனை சிரேஷ்ட வீரர் அபினவண்ணன் அதுகண்டா சிறந்த ஒரு எங்களுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி எங்கள்ட கிண்ணத்தை கனவு கிண்ணமாக இருந்தது. வேறு அனைத்தலைவர் சொல்றது போல அது ஒரு கனவு கிண்ணம் உலக கிண்ணம் போல இருந்தது. அதனால் விமர்சையாக இந்த வெற்றி விழாவை இதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இறுதி போட்டி இந்த தருணங்கள் எல்லாம் அதை பற்றிய சம்பவங்கள் தொடர்பாக எங்களுடைய ஆசிரியரும் எங்களுடைய ஆலோசகர் எங்களுடைய வீரர் எல்லாம் கலந்த வெளிநண்ட அதை பற்றி சில விஷயங்களை எங்களுக்கு வழங்குவோம். நாங்கள் சும்மா ஒரு இந்த முறை சாம்பியன் முறை சொல்லி என்னட்டு யாரும் கடந்து போகலாம். ஆனால் நாங்கள் அதுக்குள்ள இருக்கிற நாங்கள் அப்படி கடந்து போகலாது. ஏன்னா அதுக்குள்ளான நாங்கள் செய்த அர்ப்பணிப்புகள் எங்களுடைய வீரர்களுடைய திறமைகள் வெளிப்பட்ட தருணங்கள் எல்லாம் மட்டுமொத்தம் ஒரு கிட்டத்தட்ட 1.5 மாதம் நாங்கள் செய்த ஒரு பெரிய ஒரு போராட்டம் வெற்றி அளிச்சிருக்குது. எங்களுக்கு எங்களோட கேப்டன் அதுக்கு கேப்டன் பங்கு அதிகமாக இருந்திருக்குது. எல்லாருக்குமே தெரியும். எங்களோட பிரதேசத்தினுடைய மிகச்சிறந்த ஆகச்சிறந்த அணித்தலைவர் என்று சொல்லலாம் சுவேந்திரனுடைய நெறியாள்கையில் அந்த களத்தில் ஆடின எல்லாருமே கூடுதலாக இப்போ சடனாக எனக்கு டப்பாண்டு ஞாபகம் பாராண்டா இந்த டூர்னமெண்ட் ஃபுல்லாக ஒரு விக்கெட் விழுந்தோன்னே போய் அந்த அணியை தூக்கி நிப்பாட்டினாண்டா அதான் இந்த இடத்துல நாங்கள் அவர் தான் எங்களை கேட்டு அதை நாங்கள் சும்மா சொல்லலாம். அந்த ப்ரெஷர் டைமில் விக்கெட் விழுந்தவன போய் அது தடபுடண்டு அடிக்கிச்சு அந்த டீம் ஒரு ஸ்திரமான நிலைக்கு கொண்டாடுறதானே. அதுக்கப்புறம் தான் நாங்கள் போய் எங்கள் உங்களாலான வேலையை செய்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி செந்தியனை பற்றி அதிகமாக கதைக்க தேவையில்லை இருந்தால் அவர் அதிகமாக செய்கிறதால இது வெளியிடங்கள்லாம் இந்த பிரச்சனை இருக்குன்னா எங்கள் இடத்துல இந்த பிரச்சனை ஆகிறாங்க. செந்தியன் அடித்தா நாங்கள் மட்டும்தான் கை தட்டுறோம். என்னென்ன அப்படித்தானே இப்போ செந்தியன் 50 கணக்குகள் 30+ கணக்குகள் பார்க்க மாட்டார். ஏன்னா அவர் நிறைய அதை செய்கிறபடியாக அவர் அந்த கணக்கில் வச்சிருக்க மாட்டார். இப்போ வேறு யாருக்கும் அதை கணக்கில் வச்சுருந்தா ஒரு 50 அடிச்சுனா அவர் நிறைய அதை செய்கிறதால அவர் கணக்கில் வராது. எங்களோட அணிக்கு முரசொலி அணிக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரம். அதே அப்படி எல்லாருமே இந்த டூர்னமெண்ட்ல கூட எல்லாருமே சந்தர்ப்பம் கிடைச்ச எல்லா சந்தர்ப்பத்தையும் சரியா பயன்படுத்தினது. போலிங் கடைசி அதாவது சூப்பர் 6 பிறகு ஃபைனல் சரி போலர்ஸ் எல்லாரும் அப்சல்யூட்லி ஃபேண்டாஸ்டிக் வேறு லெவல். எப்போ எங்களுக்கு விக்கெட் தேவை அல்லது நாங்கள் ப்ரெஷராக போகிறோம் அடிக்கிறான்னு தான் அந்த டைம் ஏதோ நடந்து எங்களுக்கு அந்த விக்கெட் வந்துடும். அதனால நாங்கள் நிறைய மச்சுகள் அப்படி பண்ணிருக்கோம். அதனால வெளியில் அதை சொன்னாலும் அதிர்ஷ்டப்பட்டு திறமைகளோட சேர்த்து தான் அதிர்ஷ்டம் ஏரியங்கள்லாம் வெற்றி வரும். தனியாக அதிர்ஷ்டப்பட்டா அந்த சொந்தர்கள்லாம் நடக்கலாம். தனியாக அதிர்ஷ்டம் தான் வீட்டை புரட்டி பார்க்கலாம். எங்களோட வீரர்கள்ட்ட திறமையும் இருக்கு, அதே நேரம் அர்ப்பணிப்பும் இருக்கு. 2 பேருக்கெல்லாம் அதிர்ஷ்ட தேவதையும் எங்களோட சேர்ந்து வருவா. எல்லாரும் சும்மா எல்லாரும் அந்த 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 இப்போ ஒரு ஆள் பெரிய பிளேயர்ஸ் 2 பேர் இல்லையாண்டா நிற்கிற ஆட்கள் அவையிட்டை சேர்த்து விளையாடணும்னு மட்டும் சொல்கிற அந்த பக்குவம் அந்த நேரங்களை சப்போர்ட் பண்ணின பகியாக இருக்கலாம் மஞ்சனாக இருக்கலாம் எல்லாருமே வெற்றியில் பார்த்து காலங்களில் நீங்கள் தான் இந்த இடத்துல இருந்து நான் உங்களை பற்றி கதைக்கிற மாதிரி நீங்கள் உருவாகுவாங்க போல எனக்கு சில பேர் இப்போ விளையாடுறதை பார்க்கவே தெரிஞ்சு அதில் பாதிதாரில் விளையாடுறதை பார்க்கவே தெரியுது. இன்னும் கொஞ்சம் பார்த்தா நாங்கள் டீமுக்கு விளையாடுறோம் போல. அதுதான் நாங்கள் விரும்புகிறோம். எங்களுக்கு வேலை தேவை. நாங்கள் போகிற நாங்கள் விளையாடுற பாடசாலையாக இருக்கட்டும், நாங்கள் விளையாடுற கழகமாக இருக்கட்டும், நாங்கள் இருக்கிற குடும்பமாக இருக்கட்டும், நாங்கள் இருக்கிற பிரதேசமாக இருக்கட்டும், அது நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் எங்களோட கிளப் முறை சொல்லி ஜெயிச்சா சரி, முறை சொல்லி வின் பண்ணினா சரி. அந்த வகையில் எல்லாருமே அதுக்கு சப்போர்ட்டாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். புலம்பெயர் நாடுகள்லையும் முரசொலி அணிக்கு தீவிரமான ஆதரவு இருக்குது. அதனால தான் இப்படியான விஷயங்களை எங்களால் தொடர்ந்து செய்யக்கூடியதாக இருக்குது. நாங்கள் ஏபிஎல்லும் தொடர்ச்சியாக 2 வருஷம் அடித்தோம் கொண்டாடினோம். இந்த வருஷம் அஜுவல் பெஸ்ட் அடித்தோம் கொண்டாடுறோம். அடுத்த வருஷம் எல்லாரும் கொண்டாடினாலும் அடிக்க தான் கொண்டாடுறோம்.
நன்றி வணக்கம். பாரத்தை மச்ச எடுத்தாலும் யார் எடுத்தாலும் கொடுப்போம், அடுத்தாலும் தான் கொடுப்போம். ஆச்சா மரத்தை கொஞ்சம் போட்டியின் சிறப்பாட்டக்காரர் செந்தியன் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதோட அவருக்கான இந்த பதக்கத்தை அணிவிக்குமாறு இந்த அணியினுடைய சிரேஷ்ட வீரர் வினோதன் சிறப்பு பரிசொன்றை வழங்க வேணும் என்பது எங்களுடைய நீண்ட நாள் ஆசை. அதில் என்ன, எங்களோட அணி வீரராக இருந்தது மட்டுமல்லாது எங்களுக்கு எவ்வளவு உதவிகளை செய்து எங்களுடைய இளைஞர்களை பலப்படுத்துவதிலும் ஆக்கமும் ஊக்கமும் தந்தது மட்டுமல்லாது தனிப்பட்ட முறையிலே எங்களுக்கு வந்து நல்லபடிகள் வந்து நம்மை எந்நேரம் நெருகூட்டிக் கொண்டிருக்கின்றார். நீண்ட காலமாக தொடர்ந்து எங்களோட பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரகண்ணாவை பரிசு கொண்டு வழங்குவதாக தெரிவிக்கின்றோம். இந்த பரிசை எமது சிரேஷ்ட வீரர் MS அவரோட இந்த இன்னொன்னையும் சேர்ந்து வழங்க